தமிழ் உலகத்தின் மூத்த மொழி, அதன் உதிரத்தே பிறந்ததுதான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளுவம் என்று உலகோருக்கு மீண்டும் ஒருமுறை பறைசாற்றிய திராவிட ஒப்பிலக்கணத்தினுடைய ஆசிரியர் அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த திரு ராபர்ட் கால்டுவெல் தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் அன்றைய திருநெல்வேலி மாவட்டம், இன்றைய தூத்துக்குடி மாவட்டம் இடையான்குடியில் தவமிறந்து கட்டிய தேவாலயத்தை பற்றிய சுருக்க வரலாறுதான் இந்த காணொளி. இந்த ஆலயம் அநேகமாக கற்களினாலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயமானது 1848 அஸ்திமாரம் நடைபெற்று 1880 ஜூலை 6ஆம் தேதி இது மங்கள படைப்பு செய்யப்பட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் இந்த ஆலயத்தை அவர் வடிவமைத்து கட்டியிருக்கிறார். இந்த ஆலயத்தின் சிறப்பு நீளம் 85 அடியும், அகலம் 52 அடியும், உயரம் 66 அடியுமாக இவைகள் கட்டப்பட்டுள்ளது. இது உள்ளே இருக்கிறதான தூண்கள் எல்லாம் ஒரே கற்களால் ஆனதான தூண்களாக காணப்படுகிறது. நீங்கள் சென்றால் பார்க்கலாம். அது மாத்திரமல்லாமல் உள்ளே ஞானஸ்நான தொட்டி ஒன்று இருக்கிறது. அதனுடைய அமைப்பும் அநேக பூக்களால் மற்றும் அநேக விதமான வடிவமைப்புகளால் ஆவணப்பட்டது. அதுவும் ஒரே கற்களாலே செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த ஆலயத்தில் மற்ற ஆலயங்களிலே நாம் பார்க்கும்போது அந்த நடுப்பகுதியிலே அவர்களுடைய முதல் வாசல் இருக்கும். ஆனால் இந்த ஆலயத்திலே சைடு பக்கமாக எல்லாரும் வரக்கூடியதான அந்த வாசலானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய நோக்கம் என்னவென்றால், கடவுள் நமக்கு முன்பதாக இருக்கிறார். கடவுளை நேரடியாக அங்கிருந்து வெளியே இருந்து பார்ப்பது, தரிசிப்பது அது கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக அவர் சைடிலே வடிவமைத்திருக்கிறார். எனவே உள்ளே கடவுளுக்கான அந்த மரியாதையை செலுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர் இதை வடிவமைப்பதாக சொல்லப்படுகிறது. ராபர்ட் கால்டுவெல், எலிசா மால்ட் இணையருக்கு மொத்தம் 7 பிள்ளைகள். அதிலே மெரி என்பவருக்கு ராபர்ட் கால்டுவெல்லின் மனைவி கொடைக்கானலிலிருந்து எழுதிய ஒரு கடிதம் இன்றளவும் அந்த தேவாலயத்தில் பாதுகாக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. எனவே இதனுடைய ஆலயத்தினுடைய மற்ற சிறப்பு என்ன என்றால், அவர் பொருளாதார நெருக்கடியிலே காணப்பட்டபடியினாலே 32 ஆண்டுகள் காணப்பட்டது என்றும் சொல்லுகிறார்கள். இதனுடைய முக்கியமான சிறப்பு ஆலய மணி ஓசை. இது பாடல்களாக பாடப்படுகிறது. சாதாரணமான மணி ஓசையாக இருக்காது. இது முக்கியமான ஆராதனைகளிலெல்லாம் பாடல் வடிவிலே அந்த மணி ஓசையானது கேட்கும்படியாக வடிவமைத்திருக்கிறார்கள். ஃபோர் பார்ட்ஸ் என்று சொல்லுவார்கள். அந்த 4 மணிகள் மேலே இருக்கிறது. அந்த 4 மணிகளையும் 2 நபர் அது பாடலுக்கு ஏற்றபடி இசையமைத்து அதை மணியை ஒலிக்க செய்வார்கள். அதுதான் இந்த ஆலயத்தினுடைய முக்கியமான சிறப்பாக காணப்படுகிறது. இப்போ இந்த மணியை இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மணியை ரொம்ப சிறப்பாக நிறையா பேர் சொல்கிறாங்க. அந்த மணி எங்கே வடிவமைக்கப்பட்டது, எங்கேருந்து அதை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி. இந்த 4 மணியுமே இந்திய தேசத்தில் செய்யப்பட்ட மணி அல்ல, இங்கிலாந்து தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒன்று தான். ஆலயத்தினுடைய வடிவமைப்பும் ஆலயத்தில் காணப்படுகிற அந்த மணியும் எல்லாம் இங்கிலாந்து தேசத்தினுடைய இந்த வடிவமைப்பாகவே காணப்படுகிறது. அந்த ஆகாமணி அமைந்திருக்கக்கூடிய மேற்கூரைக்கு செல்வதற்கான படிக்கட்டுகள் ஐரோப்பிய அரண்மனையில் அமைந்துள்ள சுழல் படிக்கட்டுகளைப் போலவே இங்கும் அமைத்திருப்பது இந்த தேவாலயத்தினுடைய கூடுதல் சிறப்பு. வாய்ப்பு கிடைத்தால் அந்த தேவாலயத்தில் இருக்கக்கூடிய ஆகாமணி அமைந்திருக்கக்கூடிய அறையின் மேல் ஏறி கொஞ்சம் சுற்றி முற்றி பாருங்கள். அப்படி பார்க்கும் பொழுது ராபர்ட் கால்டுவெல்லால் உருவான அந்த இடையான்குடி கிராமத்தினுடைய அழகை பார்த்து நீங்களே மெச்சிக்கொள்வீர்கள் என்பதுதான் நாம் பார்த்து உணர்ந்த உண்மை. அதே மாதிரி ஃபாதர், இந்த சர்ச்சை பொறுத்த வரைக்கும் மற்ற சர்ச்சை காட்டிலும் இந்த சர்ச் மிகவும் ஒரு வேறுபட்டதாக இருக்குது.
அதுலேயும் அந்த ஆர்கிடெக்சர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா இது கோத்திக் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் அப்படின்றாங்க. அது என்ன மாதிரியான கலை நுணுக்கம்? இது எல்லாம் இங்கிலாந்து தேசத்தில் உள்ளதான பொறியாளருடைய கலை நுணுக்கம். அங்கே இருக்கிறதான ஒரு ஆலயத்தின் கட்டமைப்பின் அடிப்படையிலே இவர் இதை செய்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த தேவாலயத்தை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ அதனுடைய கட்டமைப்பு என்பது திராவிட கட்டிடக்கலையை ஒட்டி அமைஞ்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னாக்கா அதனுடைய அடித்தளம் என்பது முழுக்க முழுக்க கருங்கல்லால் அமைக்கப்பட்டிருக்கு. இங்கிலாந்தில் இருக்க ஆலயங்களையும் இங்கே இருக்க இந்த இப்போ இவர் கட்டியிருக்க ஆலயங்களுக்கும் என்ன மாதிரியான வேற்றுமை இருக்குது? அதே மாதிரி இவர் வந்து ஒரு நல்லா உயரமான ஒரு அந்த மேல்தளத்தை வந்து எழுப்பியிருக்காரு. இங்கே வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கிறனால அந்த மாதிரி பண்ணியிருக்காரா? எதனால்? அது ஆலயமானது எல்லா இடங்களிலுமே உயரமாகவே கட்டப்படுகிறது. ஏனென்றால் வீடுகளை விட ஆலயம் உயர்ந்திருப்பதற்கான காரணம் என்ன? கடவுள் மேலானவர், அவர் வசிக்கக்கூடிய ஸ்தலம் அது உயர்ந்திருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே கட்டப்படுகிறது தான். மற்றபடி வேறு ஒன்றுமில்லை. மற்றபடி காலங்கள் உயர உயர அதனுடைய தளமானது அடியில் போய்விடக்கூடாது என்பதற்காக கட்டும்போதே அது நல்ல ஒரு உயரத்திலே கட்டப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய கட்டடக்கலையையும் உள்வாங்கி பல கலை நுணுக்கங்களை கையாண்டு கட்டப்பட்டு மிளிர்கிற சர்வதேச அளவிலான தேவாலயம்னு சொன்னாலும் மிகச்சரியா இருக்கும். இப்படியான கலைநயம் மிக்க சர்வதேச அளவிலான ஒரு தேவாலயம் தென் தமிழகத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் கட்டப்பட்டிருப்பது என்பது அரிதிலும் அரிதான விடயமாக தான் பார்க்கப்படுது. இப்போ அதே மாதிரி ஃபாதர், இப்போ இங்கே இருக்க வந்து இப்போ சபையில் வந்து உட்காந்துருக்க மக்களுக்கான உட்கார நாற்காலியிலேருந்து, அதுக்கப்புறம் வந்து பாதிரியார் அவர்கள் வந்து பயன்படுத்துகிற அந்த நாற்காலிகள், அப்புறம் அந்த மெழுகு விளக்கு ஸ்டாண்டுகள், இது எல்லாமே வந்து அந்த காலத்துலேருந்து கார்டுவெல் ஐயா வாங்கி வைத்த அதுதானா, இல்லைனா இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ வாங்கி வைத்ததா? இது என்னது? கால்டுவெல் ஐயா காலத்தில் இருக்கும்போது இருக்குதான விளக்குகள் மேலே தொங்கக்கூடிய அந்த ஒரு 3 விளக்குகள் உண்டு. அதற்கு பிற்பாடு இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு ஏற்றபடி லைட் செட்டிங்ஸு, இருக்கைகள் எல்லாம் மாற்றப்பட்டு இருக்கிறது. கால்டுவெல் ஐயா காலத்தில் இருக்கும்போது உள்ள ஆற்றில் உள்ள அந்த மேஜை மற்றும் அந்த விளக்குகள் மட்டும் அவருடைய காலத்தில் உள்ளதாக காணப்படுகிறது. மற்றபடி ஜன்னல் கதவுகள் மீது எல்லாமே அவருடைய காலங்களிலே அது செய்யப்பட்டது. அவரால் இது பொருத்தப்பட்ட கதவுகள், ஜன்னல்கள், டிசைன்கள் எல்லாமே அவரால் வடிவமைக்கப்பட்டது தான். மற்றபடி வெளிப்பிரகாரமான வெளியில் மக்கள் அமர்ந்திருக்கக்கூடியதான அந்த சேரு, பெஞ்சஸ்ஸு இவைகளெல்லாம் இல்லை, லைட் செட்டிங் இவைகளெல்லாம் இன்றைய காலத்துக்கு ஏற்றபடி அது போடப்பட்டிருக்கிறது. ஐயா, இப்போ அதே ஒரே சமயத்தில் இங்கே எத்தனை பேர் அமர்ந்து பிரார்த்தனையில் ஈடுபடலாம்? ஒரே நேரத்தில் உள்ள ஒரு 600 பேர் அமரலாம், அமர்ந்து பிரார்த்தனையில் ஈடுபடலாம். இங்கு வாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை 2 ஆராதனைகள் நடைபெறுகிறது. காலையில் 2 ஆராதனைகள் நடைபெறுகிறது. ஒன்று 7 மணிக்கு ஒரு ஆராதனையும் 10 மணிக்கு ஒரு ஆராதனையும் நடைபெறுகிறது. இப்போ 2 ஆராதனைகளிலும் மக்கள் கூட்டம் முழுவதுமாக இருக்கும். ஒரே ஆராதனையை நடத்தும் போது கூட்டம் அது ஆலயம் பற்றாக்குறை ஒன்று சூழ்நிலை இருப்பதினாலே 2 ஆராதனையாக இங்கு நடத்தப்படுகிறது.